இப்ப போய் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு ஒரு எதிர்வினையா எங்களோட ஓட்டுநரை நீ தாக்குனா உன் ஓட்டுநரை நான் தாக்குவேன்னு சொல்லிதான் ஒரு மானத்தமிழன் சிலம்பரசன் அவர்கள் இந்த நடவடிக்கை நடத்தியிருக்கார். இது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மானஸ்தன் இருந்தார் இந்த மண்ணில். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய அதாவது என்ன சொன்னார்னா, இந்த இலங்கை போர்லாம் நடந்துட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் தேசியவாதி. இன்னைக்கு இப்ப அவர்லாம் காணோம். இப்ப வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, உருவ மாற்றம் ஏற்பட்டுருச்சு போல. அப்ப என்ன சொன்னார்னா, என்னுடைய மக்களை நீ தாக்குனேன்னா உன்னுடைய மாணவரை நான் தாக்குவேன். மீனவன் மாணவன் என்னோட மீனவரை நீ தாக்குனா நான் மாணவரை தாக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அன்னைக்கு பேசிய அந்த பேச்சு என்பது அடாவடித்தனமான பேச்சு, இழிவான செயல். இப்படி ஒருத்தன் பேசியிருந்தா அவனை நீங்க என்ன சொல்லி அடிப்பீங்க? அவனை அன்னைக்கு ஒருத்தர் அப்படி பேசினாப்ல, அப்படி அவர் பேசினது, அதாவது மீனவரை தொட்டால் உன் மாணவரை நான் அடிப்பேன்னு ஒருத்தர் பேசியது அடாவடித்தனம், கைது பண்ணது அது இழிவான செயல், அடாவடித்தனம், இழிவான செயல். ஏன் நான் இதை அழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையில் இது வருது. இந்த வார்த்தை நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையில சிலம்பரசன் அடாவடித்தனம் செய்திருக்கிறார். சிலம்பரசன் செய்தது இழிவான செயல். என்னையா இது? என்ன இது? இதான் தமிழ் தேசியமா? இதான் தமிழ் தேசியமா? போனோமா, பராசக்தி படம் பார்த்தோமா, படம் சூப்பர்னு சொன்னோமா, எல்லாரும் வாங்கி பாருங்கன்னு சொன்னோமா, வந்தமான்னு இருக்கணும். இப்படி பேசக்கூடாது. இதுதான் தமிழ் தேசியத்தோடைய லட்சணம். இன்னைக்கு இதுதான் தமிழ் உணர்வுடைய லட்சணம். இதை கேள்வி கேட்பதற்கு துப்பற்றவர்கள் தான் இங்க ஆகச்சிறந்த தமிழ் தேசியவாதிகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். இதை கேள்வி கேட்டானா அவன்லாம் இனத்துரோகி. 4 அறைக்குள் இருந்து பேசுகிறார்கள். 4 அறையிலிருந்தே எங்களால் இப்படி பேச முடியுது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற உங்களுக்கு பேச துப்பு இல்லையே அப்படின்னா யார் அதுக்கு வருத்தப்படணும்? யார் அதுக்கு வருத்தப்படணும்? 4 அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு எங்களால பேச முடியும், உங்களால பேச முடியாதா? அப்ப யாருக்கு தைரியம் இல்ல? இல்ல தைரியம் இல்லைன்னு பார்க்கணுமா, இல்ல அரசாங்கத்தோட அழுத்தத்தினால இப்படி பேசுறது? இதுல என்ன அரசாங்கத்துக்கு அழுத்தம் என்ன இருக்கு சொல்லுங்க? இதுல என்ன அரசாங்கத்துக்கு அழுத்தம் வந்துருச்சு? இப்ப சிலம்பரசனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அதே போல அந்த ஓட்டுநர் கர்நாடகத்துல கைது நடந்துச்சா? இப்ப நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நடக்கல. அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறோம். அதை கேள்வி கேட்டிருக்காங்களா அந்த அறிக்கையில எங்கேயாவது? இல்லையா? இல்லையே. பெரிய அடாவடித்தனம்னு தமிழனை திட்ட தெரியுது, இழிவான செயல்னு சொல்லி தமிழனை திட்ட தெரியுது. கன்னடன் எங்க திட்டி இருக்கீங்க? எங்க திட்டி இருக்கீங்க?